ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு வாங்கி பாத் ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 டீஸ்பூன் நடக்கடலை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டோம். இப்போ 4 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 6 வரமிளகா, 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 5 லவங்கம், கொஞ்சம் பட்டை, 1.5 முழு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. 1 கிலோ கத்திரிக்காய்க்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்குங்க. இது வறுத்துட்டோம். லாஸ்டில் 2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் இருந்தாவே போதுங்க, வறுத்துடலாம். வறுத்துட்டோம். இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அரைச்சிட்டோம், இருக்கட்டும். அதே கடாயில் கொப்பரை தேங்காய், சின்ன தேங்காயில் 1/4 தேங்காய் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவோடு சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லா மசாலாவோடையும் சேர்த்து வறுத்துக்கோங்க, நான் மறந்துட்டேன். அதே கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு வெடித்த உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 3/4 கிலோ கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ வாங்கினேங்க, சொத்தையெல்லாம் போக அப்ராக்சிமேட்டாக 3/4 கிலோ இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம். கத்திரிக்காவை எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம். லாஸ்டில் கொஞ்சம் கருவேப்பிலை, பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது அப்ராக்சிமேட்டாக 4 பேத்துக்கு வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட் வாங்கி பாத்துக்கு மட்டும் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இது கூட வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வாங்கி பாத் ரெடி. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.